தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எங்க பார்த்தாலும் எல்லினோ பயம் தான் பெருசா இருக்கா? அந்த பயம் குறையலைங்க. இப்போ வெளியே இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமெரிக்காவோட சிபிசி, அதாவது கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர், இந்த பருவநிலை மாற்றங்கள் இருக்குல்ல, இது சார்ந்து ஃபுல்லாக முன்கணிப்பு செய்கிற மிக முக்கியமான அமைப்பு. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வர்ற அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே, மக்களே நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, வர்ற அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த ஸ்ட்ராங் எல்னினோவை நாம் ஃபேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. அறுதி பெரும்பான்மை. இதில் எதுக்கு உங்களை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறேன்னா, கரெக்டாக இந்த காலகட்டம் தான் சென்னைக்கு எப்போவுமே ஆபத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க காலகட்டம். அதைத்தான் கிட்டத்தட்ட அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலகத்துக்கேன்னு சொல்கிறாங்க, இல்லை சென்னை நம்ம விட்டால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது வரைக்கும் வரலாற்றில் பதிவான எல்னினோ ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுலேயே தி லார்ஜஸ்ட் ஒன்னா இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட தாக்கங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி முந்தைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மக்களே. அதை விட கொஞ்சம் மோசமாக இருக்குன்றாங்க. அண்டு ஹிஸ்டாரிக்கல் பேஸில் பார்த்தீங்கன்னா 1950 இப்போ வரைக்கும் ஏற்பட்ட எல்னினோ தாக்கங்கள்லையே இது கொஞ்சம் விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்தலாமோ அப்படின்ற ஒரு ஐயத்தையும் இந்த அமைப்பு இப்போ சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எல்னினோ தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றதை அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எல்னினோ இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேஜை, ஒரு பீக் ஸ்டேஜ் எட்டிடுன்னு சொல்கிறாங்க. அதான் முதல்ல சொன்ன கால்குலேஷன் இருக்குல்ல, அக்டோபர் டு டிசம்பர்னு. ஸோ டிசம்பர் மாதம் இங்கே சொல்கிறாங்க, இந்த ஏர் முடிகிற அந்த மாதத்துக்குள்ள 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் மேலே போகுங்க. இதில் உங்களுக்கு மாற்று கருத்தை வேணான்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 2027 வருஷம் ஆரம்ப காலகட்டம் வரைக்குமே எல்னினோ தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி என்ன தெரியுமா பர்சன்டேஜ்? 97% சான்ஸ் இருக்குன்றாங்க இதுக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டும் நம்ம இந்த எல்னினோ தாக்கத்தை ஃபேஸ் பண்ண போகிறதில்ல, அடுத்த வருஷம் ஆரம்பம் வரைக்கும் நம்ம இந்த தலைவலியில் சிக்கி தவிக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பக்கம் ஹீட் வேவ்ஸை அதிகமாக ஃபேஸ் பண்ணும், இன்னொரு பக்கம் ஃப்ளட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்றாங்க. நான் ரொம்ப தூரம்லாம் போனேன், நம்ம ஊரே எடுத்துக்கலாம். பகலில் வெயில் வச்சு செய்தா நம்மளை, அப்படியே சாயங்காலம் மழை வச்சு பழகுதா, இதைத்தான் சொல்கிறாங்க அவங்க. இதுலேயும் சைனா அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இங்கே திடீர் வெள்ளப்பெருக்குகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும். அண்டு இந்தியாவில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மான்சூன் இருக்குல்ல, இது ரொம்ப வீக்கர் ஆகிரும்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 40% அளவுக்கு மழைப்பொழிவு கம்மியாக இருக்குன்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய இண்டிகேஷனை முன் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, NOAA, அதாவது நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வெளியிட்டிருக்க இந்த ஒரு வரைபடத்தை பாருங்கள். இது என்னன்னா என்சோ பேஸ் பண்ணது, அதாவது எல்னினோ சதர்ன் ஓசிலேஷன் சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் எந்த அளவுக்கு வரைக்கும் இந்த முறை நம்ம ஸ்ட்ராங்கான எல்னினோ தாக்கங்களை ஃபேஸ் பண்ண போகிறோன்றத பாசிபிலிட்டியை உடைக்கிறது தான் இந்த ஒரு விஷயங்க. இதில் இந்த டார்க் நேரத்தில் தெரியுதுல்ல, அது என்ன நினைக்கிறீங்க? வெரி ஸ்ட்ராங் எல்னினோவை குறிப்பிடுற முக்கியமான விஷயம். அதுலேயும் குறிப்பாக 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கன்ஃபார்ம்னு இதில் அடித்து சொல்லிட்டாங்களா. இதுக்கு அடுத்து இந்த படத்தை பாருங்கள், பசிபிக் ஓஷன். ஆக்சுவலாக எல்னினோட தாக்கம் இதானே, ஆரம்பமே இங்கே தான் ஆரிஜினு. எந்தளவு இருக்குது தெரியுதா? அதாவது முதல்லலாம் இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, லைட்டான எல்லோ கலரு, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த எல்லோ இப்போ சமீப காலம் எப்படி மாறிட்டு இருக்கு? ஆரஞ்சாக மாறுது. அந்த ஆரஞ்சு இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறுது. அப்படியே இந்த ரெட்டிஷ் கலருக்கு வருது, டார்க்காக ரெட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கா. இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, சர்ஃபேஸில் இருக்க டெம்பரேச்சர், அது மேலே போயிட்டுருக்கின்ற விஷயத்தை இங்கே தெளிவாக குறிக்குது. அதாவது ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட தாக்கம் கருதி ஏற்படுற, அதோட மாற்றம் கருதி ஏற்படுற ஒட்டு மொத்தமான வார்ம் வாட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது தான் இந்த வரைபடம். இதெல்லாம் பார்த்து நமக்கே ஆஹா இந்த முறை வச்சு செய்ய போதுன்றதான் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறோம்ல, ரைட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்த சொல்ல மக்களே, அவேர்னஸ்க்காக சொல்லிட்டு இருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
அண்ட் அந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, அதை சொன்னாங்க பாருங்க, எல்லினோ தாக்கம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அதில் சொல்லிடுறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது எல்லினோவால் இந்த சூடான காற்று டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இந்த ஹீட் வேவ்ஸ் இல்லை, இதை மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, இது என்னன்னாக்கா வெதர் பேட்டர்னை இன்டென்ஸ் பண்ணி விட்டுரும். அதுதான், அதை வெயில் அடித்தா ஒரேடியாக அடிக்கும், மழை பெஞ்சா ஒரேடியாக பெய்யும். புரியுதா? ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு பகுதி இது நடக்கும், இன்னொரு பக்கம் வேறு நடக்கும், இதுக்கு மத்தியில் வறட்சியும் நடக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான் எல்லினோட முக்கியமான தாக்கம், நெகட்டிவான தாக்கம். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா முந்தைய வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் சில பேர் குழம்பி இருந்தீங்க, அதாவது இந்த விஷயத்தை தெளிவாக விட சொல்லிடுறேன். இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, இதனால் இந்த வருஷம் மட்டும் ஜெர்மனியில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 5200 பேர். இந்த வருஷம் இன்னும் முடியல, பாதி தான் வந்திருக்கோம், அதுக்கே 5200 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ஹீட் வேவை தாங்க முடியாமல். இதில் மெஜாரிட்டி எந்த மாதம் தெரியுமா? கடந்த ஜூன் மாதம் தான் அதிகப்படியான உயிரிழப்புகளை ஜெர்மனியில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வயசுக்கு மேலே இருப்பாங்களே, அவங்க தான் அதிகமாக உயிரிழந்திருக்காங்க. ரொம்ப ஏஜ் ஆகிட்டா சூடு பெருசாக தாங்க முடியாத ஹீட்டை அவங்கள பல பேர் இறந்துருக்காங்க. ஸோ வயசானவங்க அலர்ட்டாக இருங்க. அண்ட் இந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க மனுஷனால் வேறு என்ன பண்ண முடியும்? பாவம், அந்த உள்ளூர் அரசாங்கம் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க? இப்போது இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை நாய்கள் மாதிரி செல்ல பிராணிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்கு பார்க்காத. எப்பப்பெல்லாம் உலகத்தில் சூடு அதிகமாகுது, அப்பப்பெல்லாம் காட்டு தீயவை நம்ம பெருசாக பார்ப்போமா? இந்த ஆரம்பிச்சிச்சு அந்த தலைவலி வேற. இந்த சதர்ன் ஸ்பெயின் இருக்குல்ல, அங்கே என்ன மாதிரி காட்டு தீன்றீங்க. Ya la ha dado, ya la ha dado, ya la ha dado. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் சூடுனா இன்னொரு பக்கம் தண்ணி, இந்த வெள்ளம் சேர்த்து செய்யும் அப்படின்றது எல்லினோ காலகட்டத்தில். இப்போ அதை நம்ம நல்லா விட்னஸ் பண்ணுறோங்க. சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம், சைனாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில், நார்த் இந்தியாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இந்தியாவே பரவாயில்லன்னு சொல்லாங்க, ஏன்னா சைனாவில் ஏற்படுற வெள்ளப்பெருக்கோட எண்ணிக்கை இருக்குது பாருங்கள், அது அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்க வீதம் இருக்குது பாருங்கள், அது அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா சைனாவோட வெள்ள காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அங்கே எவ்வளோ பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு.
Trúng theo thầy. Trúng đây trên này ngành sơn, ngành gì mó này là trông ở đây nản này. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீரும் நெருப்பு ஆடுற ருத்ரதாண்டவம் இருக்குல்ல, அது இனிமே அடுத்த லெவலுக்கும் போகும். இப்போ நடக்கிறதுல ஒரு ஆரம்பம் மட்டும்தான். உஷாராக இருங்க. ஏன்னா எல்லா அரசுகளும் ஆயத்தமாக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசும் உஷாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.